ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை குக்கிங் வியூவர்ஸ்க்கு வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, பகோடா தான் செய்ய போகிறேங்க. வாழைப்பூ பகோடா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த ஸ்லைசர் எடுத்து நம்ம துருவும் போது ஈஸியாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப மெலீஸாக இருக்கும், அப்படியே பூ மாதிரி வந்துடுங்க. பாருங்கள், இது ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி போட்டு வச்சு அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் வாழைப்பூ எடுத்து போட்டு நம்ம நிறுத்திடலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் அந்த பூ. அதை நம்ம வெடிக்கட்டி எடுத்து ஒரு தட்டில் வச்சுருக்கலாம். வச்சுட்டு இப்போ பாருங்கள், இப்படி பூ மாதிரி இருக்குது பார்த்திங்களா? பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாவில் வேகும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எப்படி பூ மாதிரி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸிங்க இந்த ஸ்லைசரில் நம்ம கட் பண்ணுறது. பாருங்கள், 5 ஸ்பூன் கடலை மாவு போட்டாலுமே போகிறோங்க ஒரு வாழைப்பூக்கு. மீடியமான சைஸ் தான், இது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை வாழைப்பூ, அதுவே போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, நம்ம தேவையான உப்பு. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பெருங்காயம் தட்டிடுவோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துடலாம். அதுக்கு பிறகு நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்றப்பல நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதாங்க. அதை நல்லா கலரிடுவோம். கலரிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ, வெங்காயம் இதில் சேர்த்துப்போம். பாருங்கள், இதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பிசறணும். பிசையும் போது கொஞ்சம் மாவு எல்லாம் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் அழகாக வந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம எண்ணெயில் விடும்போது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். அப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அது ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நம்ம தோணும். பிசி நமக்கு ஒரு மாதிரி திக்காக வரும்போது லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிப்போம். இது பாருங்கள், லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிடலாம். ரொம்ப தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க, கொஞ்சம் மீடியமாக. அது பாருங்கள், அது நமக்கு தெரியும். அது பிசையும் போதே பாருங்கள், இந்த பூரி மாவு சைஸில் தான் பிசைஞ்சிருக்கேன். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. அது பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். அது பாருங்கள் எப்படி பிசைஞ்சிருக்கேன்னு. இப்போது கடாய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இதில் நம்ம போட்டு எடுத்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இது நம்ம அப்படி தனியாகவும் சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் காரக்குழம்பு வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, அதுலேயும் போட்டு சாப்பிட்லாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதாங்க. எவ்வளோ சீக்கிரம் பகோடா ரெடி பார்த்திங்களா? இது சிம்பிள் மெத்தடுங்க. இது ஈஸியாக செஞ்சிடலாங்க வீட்டில். இது பாருங்க, அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. இதை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சுருவோங்க. அவ்வளோதாங்க, எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. பாருங்கள், நான் குழம்புலையும் போட்டிருக்கேன். தேங்க்யூ.